புருஷன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவனுக்கு கௌரவம் இல்லை, மரியாதை இல்லை என்றும், ஸ்திரீ தலைமையில கட்டையாவட்டி இருக்கிறது அவளுக்கு மரியாதை இல்லை என்றும் சுபாவமே உங்களுக்கு போதிக்கிறது இல்லையா? அப்ப இந்த பகுத்தறிவும் புலனறிவும் அந்த சமுதாயத்துக்கு மனித நடத்தைகளுக்கு உரிய விடயங்களுக்கு இந்த அதை எடுத்து நீங்க ஆராதனையோட சம்பந்தப்பட்ட இடத்தையும் கதைச்சிருக்கிறீங்க. கொரிந்து சபையில கவனிச்சுக்கோங்க, சூழமைவு, கிராமர் அண்ட் ஹிஸ்டரி. அந்த லெட்டர் கொரிந்து சபைக்கு எழுதப்பட்டது. கொரிந்து சபையில இருக்கிற சபைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஸ்திரீகள் அவர்கள் தலைய மூடாம, அதாவது தங்களுடைய தலை மயிர் அது ஏதோ ஒரு துணியாலேயோ ஏதோ ஒரு மறைப்பாலேயோ மூடப்படாமல் அவர்கள் ஆராதனை செய்ய வந்திருந்திருக்கிறார். அதான் இந்த பகுதி அது முற்கோளாக கொண்டிருக்கு. இப்ப அந்த விஷயத்தை தான் பவுல் அப்போஸ்தலன் என்னது பொம்பளைகள் தலைமயிர ஏதோ ஒரு மூடி மறைக்காம என்னென்ன ஆராதனையில் அப்படி பங்கு பெற்றுவீர்கள்? இது உங்களுடைய சமுதாய நடத்தைக்கு சரியில்லை இல்லோ? சமுதாயத்தை அப்படியா பெண்கள் நடக்கிறீனா? அவர்கள் கொழுந்தில் இருக்கிற பெண்கள் எல்லாருமே தலைமையில மூடிக்கொண்டுதான் சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கிறீங்க. அதனால நீங்க மட்டும் கிறிஸ்தவர்களான உடனே தலைமையில மூட மாட்டோம் என்று சபமுடி வரைக்கல்லையும் நீங்க அப்படி நடக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியுதோ கொருந்து நாட்டில அல்லது இந்த பெண்கள் ஸ்திரீகள் தலையை மூடுற அந்த மனித நடத்தைய கொண்டிருக்கிற சமுதாயங்கள்ல, அதாவது எல்லா சமுதாயத்துக்கும் பொதுவானது அல்ல. தமிழர்கள் தலைமையர் மூடுற பெண்களே தலைமையர் மூடுறையாக்கள் இல்ல. எந்தெந்த சமுதாயத்துக்கு அந்த தலை மூடுவது பொருத்தமா இருந்ததோ அந்த தலை மூடுறதுக்கு உள்ள இருந்த அந்த பொது விதி என்னன்னு உங்களுக்கு தெரியுமோ? இதான் இப்ப கதைக்கு தோழிக்கிறேன். தலை மூடுற பெண்கள் தலைமையில மூடுற அந்த மனித நடத்தைய கொண்டிருந்த சமுதாயத்துல அதுக்கான வேதாகம பொது விதி என்னன்னு தெரியுமோ? அவர் அப்ப அந்த மனித நடத்தை அந்த சமுதாயத்துல ஏன் அப்படி அவங்க மூடுவாங்கன்றது பவுல் அப்போஸ்தலன் தெரிஞ்சிருந்தார். ஏன் பவுல் அப்போஸ்தலனுக்கு எபிரேய சமுதாயத்தினுடைய மனித நடத்தையும் தெரிஞ்சிருந்தார். அதனால ஈஸியா அதை கனெக்ட் பண்ண முடிஞ்சது. ஏன் ஸ்திரீகள் எபிரேய இனத்திலேயோ அல்லது கொருந்து சபை கூடுன அந்த கொருந்து நாட்டிலேயோ ஏன் ஸ்திரீகள் தலைமையில மூடுறினம்? ஸ்திரீகள் அவர்கள் ஆண்கள் மத்தியில இருக்கேக்கல, ஆண்கள் மத்தியில இருக்கேக்க, அதான் அந்த கான்டெக்ஸ்ட். ஆகையால இது சபை கூடி வரைக்கல மட்டும் இல்ல, சபை கூடி வராத பப்ளிக்ல சமுதாயத்தில் இறங்கேக்கலையும் பெண்கள் தலையை மூடிக்கொண்டு போய் கொண்டிருந்தவங்க. அது எபிரேய ஸ்திரீலா இருந்தாலும் சரி, கொருதுல இருந்த ஸ்திரீலா இருந்தாலும் அதுல சர்ச் ஆராதனைக்கு வரைக்கல மட்டும் ஸ்திரீகள் மூட இல்ல தலைமையில. அவர்கள் ஆண்கள் எங்கெல்லாம் இருந்துச்சுனமோ அந்த இடமெல்லாம் தலைமையில மூடிச்சினம். அதான் அந்த பொது நீதி, அதான் அந்த மனித சமுதாயத்தின் நடக்கைக்கான அந்த நடத்தை. ஏடா ரெபேக்காள் அவள் தன்னுடைய நெருங்கிய ஆட்களுக்குள்ள மட்டும் தலைமையில மூட இல்லை. ஆனால் புதுசா தன்னை புருஷனை கண்டவுடான அவர் ஆரணியாட்டி தலை முக்காடு போட்டு கொண்டார். முக்காடு போடுறது எபிரேய ஸ்திரீகளுக்கு ஆண்கள் தங்களை நன்றாக தங்களோட குடும்ப உறுப்பினர் இல்லாதவர்கள், தங்களோட நெருக்கமான உறவில் இல்லாத ஆண்கள் இருக்கிற தங்கள் எல்லாம் அவர்கள் தலைமை மூடுறது வேதம் காட்டுறது வழக்கம் உண்டு. அது அந்த சமுதாயத்தின் மனித நடத்தை. அதனால தமிழச்சிகள் ஆண்கள் இருக்கல தலையை மூடிக்கொண்டு அவர்கள் எந்த இடத்திலையும் ஆபீஸ்லையும் சரி, அவர்கள் சந்தையிலையும் சரி, ரோட்ல போயிடும் சரி மூடுறது வழக்கம் இல்ல. தமிழகத்தில் அது ஒரு அந்த சமுதாயத்துக்குரிய மனித நடத்தையே அல்ல. அதனால ஆராதனைக்கு வரைக்கும் அவர்கள் மூட வேண்டிய தேவையில்லை. ஏண்டா பவுல் அப்போஸ்தலன் கதைக்கிறது மனித நடத்தையும் குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு பொருத்தமாயிருக்கிறதையும் கதைக்கிறேன். இப்ப அவர் அந்த மனித நடத்தைய சுபாவம் போதிக்கிறதுல இருந்து அவர் ஆகிய பண்ணற தலைமையில வளவு நீளமா வளருது, ஆம்பளைக்கு அப்படி கட்டையா இருக்கு. சுபாவமே உங்களுக்கு சொல்ல இல்லையா? ஏதோ ஒன்றால பொம்பளை மூடி இருக்கணும் இந்த உலகத்துல தங்களை என்று.
அது என்ன மூடி இருக்கிறது? அதே ஆம்பளையில் இருக்கிற இடத்துல மூடி இருக்க வேணும் என்று கதை கேட்கல. எங்களுடைய சமுதாயத்தில் பெண்கள் தாங்கள் அதிகாரத்துக்கு அடங்குகிறோம் என்று காட்டுற ஒரு சமுதாய குறியீடு தான் இந்த தலைமையை மூடுறது. அதனால முதலாம் 2ஆம் வசனத்திலிருந்து தொடங்குறேன். புருஷனுக்கு கிறிஸ்து தலையாயிருக்கிறார் என்றும் ஸ்திரிக்கு புருஷன் தலையாயிருக்கிறான் என்றும் உங்களுக்கு தெரியாது. அப்ப தலை என்று அவர் கதை கேட்கல. வெறுமனே ஸ்திரியினுடைய மயிர் இருக்கிற தலையை பற்றி அவர் கதைக்காம அதிகாரம் என்ற தலையை பற்றி கதைக்கிறார். அதுல ஸ்திரிகள் கொருந்து அந்த நாட்டிலேயோ அல்லது எதிரிய சமுதாயத்திலேயோ அவர்கள் ஆண்கள் மத்திய எந்த இடத்திலையும் அவர்கள் தலைமையில மூடினதுக்கு காரணம் அந்த சமுதாயத்தில் பெண்கள் ஆண்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு காட்டுற மனித நடத்தி அங்க இருந்ததால. அது சிங்கள இனத்திலேயோ தமிழ் இனத்திலேயோ அல்லது வேற பல இனங்கள் இன நடத்திகளோ அதுகள் இல்லை. அதனால எந்தெந்த இனத்தில எந்தெந்த சமுதாயத்தில அந்த குறிப்பிட்ட மனித நடத்தைகள் அதுக்கு வேலம் காட்டுற அந்த பொது விதி என்ன? பொது விதி ஆணுக்கு கீழே பெண் அடங்கி இருக்க வேண்டும். இந்த ஆணுக்கு கீழே பெண் அடங்கி இருக்கிறதுக்கான அந்த விதிய பொது விதிய என்ன குறியீடுகளால அந்த சமுதாயத்தில் மனித நடத்தைகள்ல காட்டுறோமோ அது திருச்சபை கூடைகளும் சரி கூடாம இருக்கைகளும் சரி கட்டாயம் பின்பற்றப்பட வேண்டும். தமிழினத்துல ஆணுக்கு அடங்கி இருக்கிறோம் என்றதை ஒரு தலைமையில மூடி பெண்கள் பொதுவிலையும் காட்டுறதில்லை, சபமுடி வரைகளையும் காட்ட வேண்டிய தேவை இல்லை. ஏண்டா அது தமிழ் சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மனித நடத்தை அல்ல. அதனால சமுதாயத்துக்கு இயல்பாய் அமைந்த விடயங்களை கொண்டு வந்து நாம எல்லா சமுதாயத்திலையும் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு போகவே நம்மளுடைய முற்பிதாக்கள் அல்லது நம்ம ஆங்கிலோ செக்ஷனாக்கள் அவர்களுடைய சமுதாயத்தில் ஒரு காலத்தில் அவர்கள் பெண்கள் பெரிய தொப்பி போட்டுக்கொண்டு தான் சேர்ச்சுக்கு வாரு. பெரிய தொப்பி ஹெட். ஏன்னா அவர்களுடைய தலை மூடி இருக்குன்றது காட்டுறதுக்கான அடையாளம். அதில் பியூரிட்டனுடைய காலத்தில் அவர்களுடைய மனைவிகள் அல்லது ஸ்திரீகளா வந்திருக்கிறார்கள் அவர்கள் தொப்பி தான் போட்டிருப்பினும் அவர்களோட மூடுனதை காட்டுறது. அது அந்த அந்த இனத்தினுடைய இயல்பாக அமைந்த விடைய. அதனால ஆண்கள் தொப்பி போட மாட்டேன். ஏன்னா தாங்கள் ஆண்கள் வெளியில தொப்பி போடாம இருக்கு இல்ல, அவங்க வெளியில தொப்பி போட்டாங்க. ஆனா ஒரு கூட்டம் கூடி வரைக்கும் பெண்கள் கட்டாயம் தொப்பி போட்டு கொண்டுதான் இருந்துச்சு. இதே நேரம் எபிரேய அமைப்புல நாம் எடுக்க அவர்கள் தங்களுடைய தலையை மூடத்தக்கதாக ஒரு துணி சுத்தப்பட்டிருந்தார். அதை தொப்பி போடப்பட இல்லை. அதாவது சமுதாயத்தின் மனித அந்த குறித்த சமுதாயத்தின் மனித நடத்தைக்கு இயல்பாய் அமைந்தது அங்கு காட்டப்படுது. தமிழினத்தில் மட்டும் அது இயல்பாய் அமைந்தது அல்ல. அதனால தமிழினத்தாக்கள் தொப்பி போடுறதோ ஸ்கார்ஃப் போடுறதோ தலைமையில மூடி கட்டி கொண்டு திரிகிறதோ அது அந்த சமுதாயத்துக்கு இயல்பானதே இல்லை. ஏன்னா வேதம் ஒவ்வொரு இனமும் பெண்கள் மூட வேண்டும் என்று எந்த இடத்தையும் கலைக்கிறதே இல்லை. அப்படி ஒரு பெண்கள் ஆண்களுக்கு அடங்கி இருக்கணும் விஷயம். அடங்கி இருக்காத பெண்களை பற்றி வேதம் கலைக்கிறது பாவம். ஆனா அடக்கத்துக்கான ஒரு குறிகாட்டியாக தலைமையிலே மூட வேண்டும் எல்லா பெண்கள் பைபிள் எங்களுக்கு ஜெனரல் ரூல் சொல்றதே இல்லை, பொது விதி கலைக்கிறதே இல்லை. ஆதலால் எங்களுடைய பிதாக்களும் மிகவும் செலக்ட் பண்ணி அந்த ஆராதனைக்கும் அந்த சபை ஆட்சிக்கும் ஏனைய சமுதாய மனித நடத்திகளுக்கு இயல்பாய் அமைஞ்சதுகளை மட்டும் ஏதோ அந்த வினோதமான சபையில வந்து செய்து கொண்டிருக்காங்க. நீ இயல்பாக சமுதாயத்துக்கே இல்லை, பிறகு வினோதம் இங்க செய்கிற செய்யலா. அதுல நம்மளுடைய தமிழினத்திலையும் அப்படி ஆக்கிச்சினா அந்த கான்டெக்ஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் அந்த கிராமட்டிக்கல் கான்டெக்ஸ்ட் தெரியாம விளங்காம பரிசுத்தாவியானுடைய ஒளியூட்டம் இல்லாம இஸ்ரேல் மூடணும் இஸ்ரேல் மூடணும். எந்த இஸ்ரேல் மூடணும், எப்படி மூடணும், யாரு மூடினது, எங்க மூடி இருக்க பைபிள்ல அந்தந்த சமுதாயத்தின் மனித நடத்தை. நம்மளுடைய மனித நடத்தை தமிழினத்தில் என்ன சேர்ச்சுக்கு வந்தா செருப்பா வெளியில கலட்டிக்குவான்னு சொல்லுவோம். இது நம்முடைய தமிழினத்தினுடைய சமுதாயத்தின் மனித நடத்தை.
ஆனா வெள்ளக்காரர் சூவதான் உடுத்து வேற வருகிறார். அது அவர்களுடைய சமுதாயத்துக்கு நடக்க. ஆனா எங்களுக்கு வரைக்க எங்களுடைய இனத்துக்குரிய மனித நடத்தையோட அவர்கள் ஈடுபட வேண்டும். நீ ஷூ ஓட்டதுக்கு நல்ல அவசியமான காரணங்கள் இருக்கலாம், என்ன குளிர் அல்ல. ஆனா இங்க உனக்கு குளிர் இல்ல, அதனால கலட்டி போடுவான். அப்படி வராட்டி 1:11 இங்க அப்ளிகபிள் ஆகும் அந்த வெள்ளக்காரர்கள். இந்த சமுதாயத்தின் மனித நடத்தைகளுக்கு ஏற்ற மாதிரி ஏன் பிஹேவ் பண்ணாம இருக்கிறானே? இது எங்களுடைய நாட்டு நடப்புகளும் அசுத்தமும் அல்லது வேற காரணங்கள், ஹைஜீனிக் ரீசன். அதே நேரம் நாங்கள் செருப்பு போடுற அது கலட்டுற அந்த விஷயங்கள்ல எங்களுக்கு மேலாக இருக்கிறார்கள் அல்லது பரிசுத்த சபை கூடி வர்ற இடங்கள் நாங்கள் அதை சரியாக போன்றதுக்கு நாங்கள் அப்படி ஒரு மனித நடத்தையை எங்கட சமுதாயத்தில் கொண்டிருக்கிறோம். உந்த சமுதாயத்தை கொண்டு காட்டி அது உன்னோடு. ஆனா எங்கட சமுதாயத்துக்குள்ள வந்தா அப்படித்தான் செய்யும் இல்ல. அதுக்கு நூடாக காண்பிக்கப்படுகிற அந்த பொது விதி என்ன? அந்த பொது விதிக்கு அமைய அந்தந்த சமுதாயத்தில் ஒழுங்கா. உதாரணத்துக்கு நாம சொன்னாங்க, நாங்கள் எங்களுடைய சமுதாய நடத்தையில நாங்கள் பொதுவாக நாம சரி காலை வணக்கம் அல்லது நாம சொல்லுறது அல்லது ஹாய், இப்ப நாம அந்த வணக்கம் செலுத்துற முறை எங்களுக்கு இருக்குது. அது செலுத்துறதுக்கு நாம கை கூப்பி நாம செய்யறது வழக்கம். அது எங்களுடைய தமிழ் இனத்தினுடைய சமுதாய நடத்தை. அதுல 1:11 படி எங்களுடைய சமுதாயத்தினுடைய நடத்த அது வேதத்தினுடைய அந்த கனப்படுத்தலுக்குரிய பொது விதியை காட்டுறபடியால நாங்கள் ஹாய் ஹாய் என்று சொல்றது இல்லை. நாங்கள் ஒரு கனப்படுத்தக்கூடிய அந்த உடல் பாங்கு காட்டப்பட வேண்டும். குட் மார்னிங் என்று சொல்லுங்க, குட் மார்னிங் என்று சொல்றது இல்ல, தலையை நிமித்தி வச்சுக்கொண்டு குட் மார்னிங் என்று தலையை தாழ்த்துறோம். நாம கதைக்கிறது இன்னொரு வாசை தான் அது குட் மார்னிங். அல்ல நாம பொதுவாக நாம இந்தியா அல்லது அந்த சபைகளுக்கு போய்க்கல இல்ல, நான் போய்க்கல வணக்கம் என்று நாங்கள் சொல்றோம். நாங்கள் அங்க போய்க்கல நாங்கள் குட் மார்னிங் சொல்றோம், அந்த சபையில வணக்கம் இப்படித்தான் சொல்லுவோம். அது அந்த சமுதாயத்தின் மனித நடத்தைகளுக்கு இயல்பாய் அமைந்தது. அதனூடாக மரியாதை எப்படி செலுத்தப்பட வேண்டும் என்று காட்டப்படுது. அந்த பொது விதி அங்கே போய் ஹாய் குட் மார்னிங் என்று கதை கேட்கல. அங்க கத்திர சோத்திரம் எப்படி இருக்கிறீங்க, வணக்கம் வாங்கோ என்ன கை கூப்பிதான் கூப்பிடுறோம். அது இலங்கை தமிழருடைய அந்த சமுதாயத்துக்கு இயல்பாய் அமைந்ததாக இல்லாட்டியும் இந்திய தமிழர்களுடைய சமுதாயத்துக்கு இயல்பாய் அமைந்திருக்கிறபடியால அதை நாங்கள் செய்யறோம். ஏன் நாங்கள் அதை செய்யணும்? அது அந்த மனித சமுதாயத்தின் மனித நடத்தையின் சமுதாயத்துக்கு இயல்பாய் அமைந்தது. அதாவது செய்யப்படுற பொது விதி ஒன்று இருக்குது, பிபிளிக்கல் அந்த காமன் லோ. அது என்னது? அது எவர்களை கனப்படுத்தணுமோ அவர்களை கனம் பண்ணுவதில் ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். ஆகையால பைபிளுடைய அந்த ஜெனரல் ரூல் அங்க அப்ளிகபிள் ஆகுது எங்களுக்கு. இதைத்தான் நாங்கள் இந்த பொது விதி விசேட விதி என்று சொல்லுவோம். இதை வச்சுக்கொண்டு நாங்கள் பகுத்தறிவு உங்களுக்கு போதிக்க இல்லையா? நாங்கள் ஆராதனைக்கு வரைக்குள்ள ஒரு இயேசுநாதற்ற திருச்சிரூபம் ஒன்று இருந்தா அதை பார்க்கல, அதை தேவ மாதா மடியில குமாரனை வச்சிருக்கிற மாதிரி அந்த முகமும் கீறி இருந்தா அதை பார்க்கல எங்களுக்கு ஏதோ ஒரு பக்தி பரவசம் ஒன்று கிளறப்பட்டு நாங்கள் அதிலே குவிய வச்சு எங்களோட சிந்தனையெல்லாம் அந்த முகத்தையே பார்த்து கொண்டிருக்க வைக்க வேண்ட மனித பகுத்தறிவு பரிசுத்தமானதுல கொண்டு வரக்கூடாது. விசேட விதி சொல்லுது, சிறுவங்களால கடவுளை வணங்கக்கூடாது. சிறுவங்களால கடவுளை வணங்கக்கூடாதுண்டா சபையில கொசும் இருக்கேராது. ஏண்டா சிலுவை ஒரு சிலுவை, அந்த சிலுவை பார்க்க ஜெயசுநாத் இப்படித்தான் மறிச்சார், இப்படி ஒரு சிலுவை. அது தேவையில்லாம மனித கற்பனைகளை பறக்க விட்டு கடவுள் ஆவியா இருக்கிறார், அவர் 2000 வருஷத்துக்கு முன்னே செத்து போனார், அவர் சிலுவையை பற்றி நீங்கள் பரிசுத்தப்படுத்தி அதை எடுத்து தூக்கி கொண்டு வாங்கோ, சுமந்து வையுங்கோ, ஒவ்வொரு சேர்த்திலையும் சிலுவையா அரைஞ்சு வையுங்கோ என்று விசேட கட்டளை குடுபடை இல்ல. கடவுள் திருச்சபைய நிர்வகிக்கிற முறைகளுக்கு அயல கிராஸ் அது ஐடல்ட்ரி, விக்கிரக ஆராதனை.
இல்லையப்பா இல்லாட்டி என்னோட தெரியும் இது ஒரு சேர்ச். சேர்ச்சு கட்டிடம் இல்ல, சேர்ச்சு அந்த கட்டிடத்துல வந்து ஆராதிக்கிற மக்கள். இது கட்டிடத்துல இது கிராஸ் போட்டா தான் இது ஒரு கிறிஸ்டியன் சேர்ச் தெரியுமெண்டா கடவுளுடைய ஞானத்தை விட மக்களுக்காக கடவுளுடைய ஞானத்தை உண்ட பகுத்தறிவால மீறலும் நீ உண்ட பகுத்தறிவு சொல்லுது இது அடையாளம் காண்றது நான் கிராஸ் வைக்கணும். பைபிள் சொல்லுது சிறுவ வழிபாடு. ஆகல எது பின்பற்றப்பட வேணும்? உண்ட பகுத்தறிவா அல்லது கடவுளுடைய வார்த்தையா? கடவுளுடைய வார்த்தை கவனம். ஆகல அந்த இந்த ஆங்கிலிக்கன் அல்லது இந்த அந்தோனியார் கோயில் இதுகள் எல்லாத்தையும் நாம பார்த்தோம்னா அந்த பின்னுக்கு பீடத்துக்கு பின்னுக்கு அப்படியே கலர்ஃபுல்லான கிளாஸ்கள் எல்லாம் வச்சு அதை பார்க்கலே ஒரு விதமான மயான அமைதி, ஒரு பயம் ஏற்படுத்துறதக்க பயபக்தி வருவணுமாமா சேர்ச்சுக்களை வந்தா. அதனால கிளாஸ்கள்லயே அந்த கிரீன் ப்ளூ அந்த லைட் ரேஸ் வர்ற மாதிரி எல்லாம் சூரிய வெளிச்சம் வரைக்கல அந்த பின்னேற சேவிச்சல் வைக்கல அதுகள் இருக்கிற அந்த வெளிச்சங்களோட ஆக்களுக்குள்ள ஒரு பக்தி பரவசத்தை ஏற்படுத்துற ஒரு பகுத்தறிவு செட்டப் ஒன்று கட்டிடத்தில் இருக்கு. இது ஆங்கிலிக்கன் நல்லா பயன்படுத்த, ரோமன் கத்தோலிக்கத்துல நல்லா இருந்தது. ஏனப்பா இப்படி செய்கிறீர்கள் ஆராதனை கட்டிடங்கள்? ஆண்டவர் பகுத்தறிவு தந்திருக்க பயன்படுத்த சொல்லி மனித சுபாவம் பயன்படுத்தப்பட வேணும். அதனால கட்டிட அமைப்புகள்ல நாங்கள் அப்படி அதுகளை யூஸ் பண்ணினா வர்ற சனத்துக்கு என்ன மாதிரியான சூழ்நிலை இருந்தாலும் அங்க வந்தேக்கல ஒரு விதமான ஒரு ஒரு பக்தி பரவசம் இருக்கு. பைபிள் சொல்லுது என்ன சேவிக்கிறார்களோ ஆவியோடு உண்மையோடும் சேவிக்கணும். இந்த கண்ணாடியால கிளாஸ் விளையாட்டுகள் செய்து என்ன சேவிக்கிறது இல்லை. அதால வார பயம் இல்லை எனக்கு முன்னால் ஆறாத நீ 6 நாளும் கிளாஸ் இல்லாத இடமா உண்ட வீட்டிலேயே பக்தி பரவசமா இருந்தால் தான் என்ன சேவிக்க வரைக்கல உண்மையோட சேவிக்க வருவார். இல்லாட்டி புரியனதுக்கு வார நீ பாவத்தோட உன்னையும் ஏற்றுக்கொள்ளல உங்க பலியையும் ஏற்றுக்கொள்ளல. நான் கிளாஸ் வச்சு நான் லைட்டை பூட்டி நான் வந்து அப்படிப்பட்ட அந்த சிறுவங்கள் எல்லாம் வச்சதாலதான் உனக்கு ஒரு பக்தி பரவசம் வருமெண்டா நீ விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருக்கிற. ஆகல 2ஆம் மரணமாகி அக்கினி கடல்ல பங்கடைவ விக்கிரக ஆராதனை செய்யற இல்ல. இப்படி மக்களுக்களை ஆராதிக்கிறதுக்கான சூழமைவை ஏற்படுத்தி கொடுக்குற என்று சொல்ற நீங்கள். அதுல கவனிக்க வேண்டிய விஷயம் இதுகள் எல்லாம். அதுல பொது விதி அது மனித நடத்தைகளோட சமுதாயத்துக்கு தொடர்பானதாக இருக்கிற விஷயம். சாரே 2 முக்கியமான வசனங்களை நாம வாசிப்போம். அதுல இருந்து நம்மளுடைய இந்த வேதம் போதுமானதுன்றதுக்கு இந்த பொது விதி மற்ற விதிகளுக்கு எப்படி கவனம் செலுத்துறோம் என்று கவனிக்கிறோம். ஒன்று நாம சங்கீதம் 107:10-11 சங்கீதம் 107:10-11 சங்கீதம் 107:10-11 அந்த காலத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து 10 தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணினவர்கள் அந்த காலத்தில் இருந்தார்கள், மரண இருளில் இருந்தார்கள். அதால அவர்கள் ஒடுக்கத்துக்கும் இரும்புக்குள்ள கட்டுண்டு கிடக்கிறதுக்கும் கர்த்தர் கொடுத்தார். விஷயம் இதுதான். தேவனுடைய வார்த்தைகள் விசேஷித்த விதிகளாக அது சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக பரிசுத்தமானங்களோட கதைச்சு கொண்டிருக்கா அல்லது பரிசுத்தம் இல்லாதவங்களோட கதைக்கிற பொது விதிகளா? அந்த பொது விதியோ விசேஷித்த விதியோ அது தேவனுடைய வார்த்தையின் படிதான் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கா? அது உன்னதமானவருடைய ஆலோசனையா? அதுல பொது விதியோ விசேஷித்த விதியோ உன்னதமானவருடைய ஆலோசனை. அது உன்னதமானவருடைய ஆலோசனைய யாராவது அசட்ட பண்ணினாரோ அல்லது அதுக்கு எதிராகத்தான் செய்வோம் என்று கலகம் பண்ணினாரோ அவர்கள் அந்த காலத்தில் இருக்கிறார்கள். They sit in darkness. இப்படிதான் பைபிள் சொல்லுது. They sit in darkness. அவர்கள் அந்த காலத்தில் ஆண்டவர் இருக்க வைக்கிறார். மத்தேயு 6:25 சொல்லுது, அவர்கள் பார்க்க வேண்டிய பார்வையே இருட்டா இருந்தா அவர்களுடைய சரீரம் எவ்வளவு அதிக இருட்டா இருக்கு. கடவுளுடைய உன்னதமானவருடைய வார்த்தையின்படிதான் விசேஷித்த விதியும் பொது விதியும் வேலை செய்வோம் இருக்கு.
உன்னதமானவருடைய அந்த விசேஷ விதி என்ன பொது விதி என்ன என்றத கவனிக்க மாட்டோம். அது எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு பகுத்தறிவு இருக்குது, எங்களுக்கு புலனறிவு இருக்குது, எங்களுக்கு பொது அந்த விதியும் தேவையில்லை, விசேஷ விதியும் தேவையில்லை. அதை மீறி நாங்கள் நடப்போம் என்று சொல்ற எல்லாரும் அந்த காலத்தில் இருக்கிறார். விளங்கோ? அவர்கள் வெளியில அவர்கள் கொட்டுற அவர்களுடைய எந்த செயலும் எவ்வளவு இருட்டா இருக்கு. கெட்ட மேடம் ஒரு நாள் நல்ல கனியா கொடுக்காது. உன்னதமானவருடைய ஆலோசனைய தள்ளிவிட்டு போட்டு இந்த வேதத்தினுடைய பொது விதி விசேஷ விதிகளினுடைய அந்த மனுஷன கடவுள் என்ன கடமையை எதிர்பார்க்கிறார் என்றதை விளங்காம அதை பகுத்தறிவாலே நாம பிடிச்சிடலாம் என்று யாராவது யோசிச்சு நடந்து தேவையில்லாம இந்த விசேஷ விதிகளையும் பொது விதிகளை மீறியாக்கள் அவர்கள் கெட்ட கனி கொடுக்கிற கெட்ட மதங்கள். அவர்கள் அடுப்பு எரிகிற நெருப்பில பங்கெடுக்கிறார். இதே நேரம் எங்களுக்கு 119:30 என்ன சொல்றது சங்கீதம்? 119:30 உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்தது. பிரசித்தம் என்ற என்ன? பிரசித்தம் என்று இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிற அந்த சொல்லுடைய சரியான அந்த நம்ம நடைமுறை அந்த சொல்லாடல் விஜயம் விஜயம் செய்கிறது. அதாவது விஜயம் வாரம். விஜயம் என்ற என்ன? அவர் நுழைகிறார், உள் நுழைஞ்சு எங்கள்கிட்ட வருகிறார். உள் நுழைதல். The entrance of thy words. The entrance of thy words. உம்முடைய வசனத்தில் உள்நுழைந்த விஜயம் எனக்கு வெளிச்சத்தை தந்தது. உம்முடைய வசனம் உம்முடைய ஆலோசனை அது விசேஷ விதியோ பொது விதியோ அது யாருக்குள்ள நுழையுதோ அவனுக்கு தான் வெளிச்சம் இருக்குது. அதுதான் என்ற கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சம். அப்படிப்பட்ட ஆட்களுக்கு தான் சங்கீதம் 36:9 சொல்ற மாதிரி உம்முடைய வெளிச்சத்தின் மேல் நாங்கள் வெளிச்சம் கண்டு கொண்டு இருக்கிறோம். In thy light we shall we see light. In thy light உம்முடைய வெளிச்சத்தில் shall we see light வெளிச்சம் காணும். அவளுக்கு ஒரு மனுஷனை வெளிச்சம் உள்ளவனாக்குறது எது? கர்த்தருடைய வசனம். கர்த்தர் விசேஷித்த அந்த சட்டங்களோ அல்லது பொதுவான சட்டங்களோ மனுஷன் நடக்க எல்லாத்தையும் அது ஆண்டு கொண்டிருக்கிறது. அதனால நாங்கள் மனுஷன் நடக்கக்கூடிய பொதுவான அந்த விடயங்களாக வரையக்குள்ள நாம விசேஷ அந்த பொது அந்த உபதேசங்கள் கவனிக்கப்பட வேண்டும். உதாரணத்துக்கு நாங்கள் சொல்லிக்கல ஒரு சயின்டிஸ்ட நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால் ஒரு கடவுளுடைய வசனத்தால் ரட்சிக்கப்பட்ட மறுபடியும் பிறந்த ஒரு சயின்டிஸ்டும் இருக்கிறார். இன்னும் இருக்கிற ஜென்மசுவாமான சயின்டிஸ்டாயும் இருக்கிற இன்னும் ஒரு மனுஷன் இருக்கிறார். இந்த ஜென்மசுவாமான சயின்டிஸ்ட் அதாவது இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத அவருடைய வசனத்தை நம்பாத அந்த சயின்டிஸ்ட் இந்த உலகத்தை அவர் கடவுளோட சம்பந்தப்படுத்தாம தான் எப்பயுமே பார்க்க யோசிக்கிறார். அதுல the reference point அவற்றை சுட்டும் அந்த அந்த சட்டம் கடவுள் இல்லை. அவருக்கு ஏதோ வேறும் அந்த சுட்டும் பொருள் ஒன்று மனுஷனாயிருக்கலாம் அல்லது இந்த இயற்கை நன்மையா இருக்கலாம் அல்லது மிருகங்களுடைய பாதுகாப்பா இருக்கலாம். வேற ஏதோ அவருக்கு பொருள். கடவுள் அவரோட சம்பந்தம் படையில்லை. அதனால அந்த ஜென்மசுவாமான அந்த சயின்டிஸ்ட் என்ன நம்புறார்? கடவுளை நம்பாதபடியால இதெல்லாம் தண்டவாட்டில் ஏதோ வந்துட்டுது என்று அவர் நம்புறார். ஏன்னா கடவுளை இல்லை, அவருக்கு கடவுளை பற்றி அவர் கதைக்கவே இல்லை, அப்படி யோசிக்கவும் தேவையில்லை. அவர் இந்த சிறுச்சிகளினுடைய அந்த சூட்சுமங்களை விந்தைகளை அதனுடைய இயங்குற விதங்களை அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணி அவர் அதை எக்ஸ்பெரிமெண்ட் செய்யக்குள்ள அவருடைய விஷயங்கள் எதுல இருந்து தொடங்குது? கடவுள் படைக்கையில தண்டவாட்டுல வந்தது. ஆகையால அதை போய் குழம்பலாம், என்னவும் நடக்கலாம், ஒரு ஓர்டர் இல்ல ஒன்றும் இல்ல, ஆகையால எதுவும் நடக்கலாம் என்ற ஒரு சிந்தனையிலிருந்து
ஆராய்ஞ்சு கொண்டிருக்கிறார். ஏனென்றா அவர் கடவுளை முழுசாக தன் சயின்டிஸ்ட் அந்த துறையிலிருந்து வெளியில் எடுத்து போட்டார். அவர் இப்படிப்பட்ட இந்த தொடர்புகள் அவருக்கு வேதத்தினுடைய பொது விதிகளை பார்க்கிறதுக்கே விடாது. வேதத்துடைய பொது விதிகள் என்ன? கடவுள் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியும் உள்ள சகலத்தையும் படைச்சார். இது ஜெனரல் ரூல். படைப்பை பற்றி நாம ஆராய வலிக்கிறோமா? கிறிஸ்டியன் சயின்டிஸ்ட் நாம கடவுளை நம்புறாக்கள். எங்களுடைய அந்த சிந்தனை ஓட்டம் இல்ல பரமபிதா கண்ட வார்த்தையால சாதாரண 6 நாளுக்குள்ள வானம் பூமி சமுத்திரம் எல்லாத்தையும் ஆர்டரும் டீசெண்டா படைச்சு வச்சிருக்கிறார். ஆதலால அவற்ற வல்லம ஞானம் அவருடைய நன்மைகளை அவற்றை பிள்ளைகளாகிய நாங்கள் அனுபவிக்கிறதுக்கும் அதை படிச்சு அவரை இன்னும் மகிமைப்படுத்துறதுக்கும் அவர் இவ்வளத்தையும் எங்களுக்கு முன்னால விரிச்சு வச்சிருக்கிறார். அதுல எங்களுடைய அந்த ஜெனரல் ரூல் என்ன வேலை செய்யுது? கடவுளை சம்பந்தப்படுத்தி சயின்டிஸ்டாக அந்த உலகத்தை அதே அந்த நேச்சரை கிண்டி கிளறி அதை நாங்கள் படிக்கிறதுக்கு அப்படி வைக்குது. ஆனா கடவுள் அறியாத சயின்டிஸ்ட் கடவுளோட சம்மந்தப்படுத்தாம அது கூர்ப்பில வந்தது, அது வெடிச்சு சிதறினது, அது என்னென்று எனக்கே தெரியல என்று இருட்டுக்களை இருந்து கொண்டு அவர் ஆராய வலிக்கிற. ஆனா நாங்கள் வெளிச்சத்துக்களை இருந்து கொண்டு ஆராய தொடங்குறோம். இதான் இந்த வித்தியாசம். அதுல பொது விதியை பயன்படுத்தாதபடியால அவர்கள் இன்னும் அந்த காலத்திலேயும் அந்த சயின்டிஸ்ட் இன்னும் அவர்கள் கட்டிகளுக்களையும் இருப்பு சிறைக்களையும் வச்சு கடவுள் விட்டு இருக்கிறார். அவர்கள் சத்தியங்கள் ஒரு காலம் சொல்ல இயலாது. அவங்க கண்டுபிடிச்சு கொஞ்ச காலத்து நிக்கிற மாதிரி சொல்லலாம். ஆனா சத்தியம் சொல்ல இயலாது. சத்தியம் ஒரு காலம் மாறாது. அது சத்தியமாகிய கடவுளோட தொடங்காட்டி ஒரு காலம் அவர் சொல்றது சத்தியமாயும் இருக்க இயலாது. அதாவது நாங்கள் சொல்லுறோம் மனுஷ இந்த சயின்டிபிக் அந்த படிப்புகள்ல அந்த விஞ்ஞானம் உட்பட எல்லா அறிவுத்துறைகளினுடைய ஸ்தாபகர்கள் வேதத்தையும் வேதத்தின் கடவுளையும் நம்பி அதில இருந்து கண்டுபிடிச்சியாக்கல்ல. அது மறுக்க முடியாத வரலாற்று உண்மைகள். நாம அதை பற்றி ஒரு 100 இந்த ஒவ்வொரு ஃபீல்டினுடைய சயின்டிஸ்ட பற்றி நாம பிசிசிஸ்ட் அவங்க எல்லாரையும் நாம அந்த தேர்மென்ஷனை பற்றி படிக்கிறது காட்டுறோம் உங்களுக்கு. ரைட் சகோதரர்கள் 1900 ஆண்டு இந்த பிளேன் பறக்க போகுது. அப்ப அந்த பறக்கிறதுக்கு அவங்க அதை உருவாக்கின விதங்கள் அவங்க அதை செய்தவர்கள் எல்லாம் அவங்க யாரு எப்படிப்பட்ட அவங்க ஒரு போதகற்ற மகன் 2 பேர். அதுல அந்த போதகற்ற மகன் அவங்களுடைய படிப்புகளோட அந்த சின்னலே இந்த மெக்கானிக் இந்த இதுகள் கலட்டி போட்டுறது பலதா போனதெல்லாம் அதுல ஆர்வம் கொண்டு அவங்க கலட்டி இரண்டி கடைசியில ஏன் நாம பறந்து முகத்தை பார்க்க கூடாது, கடவுளுடைய இந்த பறவைகளுடைய பறக்கிற ஸ்டைல கவனி அதை கவனி என்று அவங்க படைப்புகளை பார்த்து தேவன்ற படைப்புகளாக மனுஷர் ஒரு தூரத்தை இலகுவா கடக்கிறதுக்கு அப்படி ஏன் பறந்து போகக்கூடாது இதே மாதிரி என்றதை அவங்க அவதானிச்சு பார்த்து பொது விதி எது பொது விதி காலங்களை கவனிச்சு பாருங்க, பறவைகளை கவனிச்சு பாருங்க. கவனி பார்த்தா பறக்குது. எப்படி பறக்குது? அதை பிடிச்சு வச்சு அதனுடைய செட்டைகளுடைய என்ன மாதிரி அது கனெக்ட் பண்ணி இருக்குது, என்ன எத்தனை அந்த வரிகள் அதுல இருக்குது, ஏன் அது அப்படி காத்த கொண்டு போகுதா இல்லையா, அது அந்த வாழாலை அப்ப என்ன செய்யுது என்று பறக்கிறதுல எல்லாம் கவனிச்சு பார்த்ததால அவர்களுக்கு ஏன் இதே டெக்னாலஜிய நமக்கு தெரிஞ்ச ஏனிய அந்த கடவுளுடைய படைப்பின் ஏனிய எலக்ட்ரிசிட்டி அது இதுகளை எல்லாம் பயன்படுத்தி ஏன் பறக்க வைக்க கூடாது என்று அவங்க யோசிச்சாங்க. எல்லாம் ரெடி, எல்லாம் ஆயத்தப்பட்டாச்சு, எல்லாம் என்ஜின் ரெடி, எல்லாம் ரெடி, எல்லா அந்த உருவாக்கின அந்த பெரிய அந்த கம்பிகள் ஃபோம்ஸ் எல்லாம் ரெடி. சனிக்கிழமை ரெடி, ஞாயிற்றுக்கிழமை பறந்திருக்கலாம். ஆனா அவங்க பறக்கவே இல்லை, எல்லாம் ஓஃப். ஏன் பாப்பா இன்றைக்கு கத்தட்ட நாள்ல என்ன கண்டுபிடிப்பு நான் செய்து காட்டுறது? கத்தரை கண்டுபிடிக்கும் அவரை கூட இருக்கிறதா எங்களுக்கு தேவை. எங்களுடைய அப்பா சின்னல இருந்து 10 கட்டளைக்கும் பயப்பட சொல்லி வளர்த்தது. அதனால எங்களோட எந்த வேலையும் 6 நாள் தான் திங்கக்கிழமை பறப்போம். நாங்க காட்டினாங்க திங்கக்கிழமை பறந்து. அதான் ரைட் சகோதரனுடைய கண்டுபிடிப்பு. ஞாயிற்றுக்கிழமை கத்தட்ட நாள் என்ற படியா பறக்க மாட்டோம் என்று அவங்க அப்பவே அமெரிக்காவில் எல்லாருக்கும் முன்னால சொல்லியிருந்தாங்க. டுடே லார்ட்ஸ் டே we won't fly. பொது விதி என்ன இந்த கண்டுபிடிப்புகளை செய்யறதுக்கு? கத்தர் அவற்ற நாளில இதுகள்லாம் செய்ய தேவையில்லை, 6 நாள் நீ செய். அந்த பொது விதிக்குள்ள பாவிகள் புனிதராக்கப்பட்டாங்க. பாவிகளை புனிதராக்கிட்டது
வேதம் அவங்களுடைய சயின்டிஸ்டிக் அந்த அந்த இன்வென்ஷன்ஸ்லயும் அதுல எங்களுடைய பணிகளில கடவுளுடைய பொது விதிகளை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். இது பாவமா பரிசுத்தமான பார்க்கிறதுக்கு அப்படித்தான் ரைட்ஸ் அவர்கள் பறந்தாங்க. முதலாவது சோறு நாம விளங்கிக் கொள்ள வேண்டியது கடவுள் படைச்சிருக்கிறார் என்று நம்பி போட்டு கடவுளுடைய சொல்லி கேட்காம நாம வேலை செய்துட்டு போகிறாது. அது பொது விதியை மீறுறது. 6 நாள் உனக்கு வேலை, ஒரு நாள் என்னோட வேலை. அந்த ஒரு நாள்ல இந்த 6 நாள் எந்த வேலையும் நீ பார்க்க இயலாது. வேண்டாம் முடிச்சு அவன் காலமா சர்வீஸுக்கு போயிட்டு மத்தியானம் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு பறந்து காட்டுறோம் எங்களுடைய ஃபர்ஸ்ட் அந்த ஃபிளைங் சொல்லு நாளைக்கு